பாப்பா உன் கையால இந்த கூடைய கொஞ்சம் தூக்கி விட. ஏய் கிழவும் சரியான ஜொல்லு பாத்தி. இப்ப பாரு வேடிக்கை. பிடிங்க தாத்தா, தூக்கி விடுறேன். தூக்குங்க. வரட்டுமா பாப்பா? ரொம்ப நன்றி. என்ன பார்வதி? அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். அடடே, செத்த முன்னாடி வரப்படாதோ. இப்பதான் கால பூஜையை முடிச்சுட்டு நிறைய சாத்துறேன். சாயங்காலமா வந்துரும். முதல் அர்ச்சனையா பண்ணிடுவோம். யோ ஹைர, இது யார் தெரியும்ல? ராஜதோர பொண்ணு. இது அவங்க பரம்பரை கோயில். ஒழுங்கா கதவை திறந்து அர்ச்சனை பண்ணுங்க. அபச்சாரம் அபச்சாரம். பூட்டின கதவை திறக்கப்படாது. பகவானுக்காகத்தான் மனுஷாலே ஒழிய மனுஷாளுக்காக பகவான் இல்ல. இப்ப போயிட்டு சாயங்காலமா வந்துரு. முதல் அர்ச்சனையா பண்ணிடுவோம். ஓ மங்காள பரமேஸ்வரி தாயே. ஏமா, கோயிலுக்கு போகும்போது என்னையும் கூப்பிட சொல்லி இருந்தா கூப்பிடாமலே போயிட்டியே? இல்லப்பா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நானே போயிட்டு வந்தேன். சரி சரி, விபூதி குங்குமம் கொடு. என்னம்மா அது? தேங்காய் உடைக்காம கொண்டு வந்திருக்க? பூஜை நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப பண்ண முடியாதுன்னு அந்த ஐயர் திருப்பி அனுப்பிச்சிட்டாருப்பா. என்னது? திருப்பி அனுப்பிச்சிட்டானா? நீ யாருன்னு தெரிஞ்சுமா திருப்பி அனுப்பிச்சா? ஆமா அங்கிள், நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம். அந்த ஐயர் கேட்க மாட்டேன்ட்டான். என்ன திமிரு அவனுக்கு? தலைமுடின்னு காயவே இல்லடி. எல்லாம் காய. இறங்கடி. சீக்கிரம் வாடி. ஏண்டி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் என்னடி? தமிழ் டே. ஐயோ, அந்த ஆள் பேசியே அறுத்துருவாரே. பேசாம இன்னைக்கு கிளாஸ்க்கு கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போயிருவோண்டி. ஆமாண்டி, காலங்காத்தால ஆத்துல குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சினிமாக்கு போயிடலாம். ஏய், வரவரு பழைய வாத்தியார் இல்லடி, புது தமிழ் வாத்தியார். புது வாத்தியார்? அப்ப நமக்கு கிளாஸ்லயே நிறைய வேலை இருக்கே. அவருக்கு பலமான வரவேற்பு கொடுக்க வேண்டாம்? ஆமாண்டி, நாம கொடுக்கிற வரவேற்பு வாத்தியார் வாழ்க்கை பூரா மறக்க கூடாது. என்ன? ஏய் போதண்டி, இருடி, இன்னொரு முள்ளு வச்சிட்டு வந்துடுறேன். ஏண்டி, வாத்தியார ஒரேடே தீத்து கட்டுதான் முடிவு பண்ணிட்டியா? இது கருவேல முள்ளுடி. ஒண்ணு குத்துனாவே அவரால் ஒரு வாரத்துக்கு எழுந்துக்க முடியாது. போதண்டி. ஐயோ, வாத்தியார் வந்துட்டார். சீக்கிரம் சீக்கிரம். குட் மார்னிங், குட் மார்னிங். சிட் டவுன் எவ்ரிபாடி. என்னடி, இங்கிலீஷ் வாத்தியார் கிளாஸ் மாதிரி வந்துட்டாரா? அதான் தெரியல. சைலன்ஸ் ப்ளீஸ். நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னடா தமிழ் வாத்தியார் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளக்காரன் சைடுல வந்திருக்காரு தானே? தமிழ் வாத்தியார்னா வேஷ்டி ஷர்ட் தான் போடணும்னு ஒண்ணும் இல்ல. பேண்ட் ஷர்ட்டும் போட்டுக்கலாம். அதனால நம்ம கலாச்சாரம் ஒண்ணும் கெட்டு போயிடாது. எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அதை பயன்படுத்திக்கிறதுல தப்பே இல்ல. சார், வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்கீங்களே, சேர்ல உட்காருங்க சார். ரொம்ப நன்றிம்மா. ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படித்தான் இருக்கணும். உங்க மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், வந்த அன்னைக்கே பாடம் நடத்தி நான் உங்களை போர் அடிக்க விரும்பல. புக்ல இருக்கிற பாடங்களை படிக்கிறதுனால மட்டும் ஒரு ஸ்டூடெண்டோட அறிவு வளர்ந்துராது. பொது அறிவு தான் முக்கியம். அதை வளர்த்துக்கணும். இப்போ பொதுவான விஷயத்தை பத்தி பேசுவோம். கேள்வியை நாங்கள் கேட்கட்டுமா அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா? கேள்வி கேட்கறது தாண்டி ஈஸி. ஏன் சார், அம்பிகாவதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, இவங்களை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவர்கள் அமரக்காதலர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் காதல் மறையவில்லை. இலக்கியங்களின் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காதலை யாராலும் அழிக்க முடியாது. காதலுக்கு அவ்வளவு சக்தியா சார்? நிச்சயமா. காதலுக்கு மட்டும்தான் ஜாதி, மதம், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இதை எல்லாத்தையும் உடைச்செறிகிற சக்தி இருக்குது. இத வெறும் வார்த்தைக்காக சொல்லலாமா, நான் அனுபவிச்சு சொல்றேன். ஏன்னா நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்தா. என் ஒய்ஃப் ஒரு பிராமின், நான் பிராமின். எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் என் ஒய்ஃப் எனக்காக 10 வருஷம் காத்திருந்து என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும்
உலகத்திலேயே சிறந்தது காதல் தான். அதுக்காக உயிரையே கொடுக்கலாம். ஏய் வாத்தியாரை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காருடி. அவருக்கு போய் முள்ளு வச்சுட்டோமே. நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? ஏய் பேசாம ரெடி. இப்ப போனா நாம தான் மாட்டிக்குவோம். அச்சச்சோ. பை த பை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப நேரமா நின்னுகிட்டே பேசுறது எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது. கொஞ்சம் உட்கார்றேன். சார் சார் நின்னுக்கிட்டே பேசுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சிடும். பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் உட்கார்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா. மெதுவா மெதுவா காயத்ரி. அம்மா என்னதான் ஸ்டூடெண்ட்ஸோ போங்க, வாத்தியா ரெண்டா விளையாட வேண்டியதுதான். அதுக்காக முள்ள இப்படியா வைப்பா? ஐயோ, காயத்ரி வேற கஷ்டப்படுத்துறாளே. யாரு யார் வேணும் உங்களுக்கு? மிஸ்டர் வெங்கட்ராமன் வாத்தியார் வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு? என் பேர் பார்வதி. நான் அவரோட ஸ்டூடெண்ட். ஓஹோ, நீதான் அந்த முள்ளு வச்ச புண்ணியவதியா? ஏன்னா உங்களுக்கு முள்ளு வச்ச ஸ்டூடெண்ட் வந்திருக்கா. வாமா வா. மாமா பார்வதி. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே. ஏம்மா என்ன முள்ளுமா வச்ச? அப்படி கொடையுது தேல் கொட்டினா மாதிரி. ராத்திரி பூரா தூக்கமே இல்லம்மா. சாரி சார். வழக்கமா எல்லா புது வாத்தியாருங்க கிட்டயும் விளையாடுற மாதிரி உங்ககிட்டயும் விளையாடிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். இது ஒண்ணும் தப்பே இல்லம்மா. இந்த வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாடுறது? காயத்ரி, ஸ்டூடெண்ட் முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீ பேசிட்டே இரு, நான் போய் சுட சுட டிகாஷன் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வர்றேன். ஆமா. என்ன அப்படி பாக்குற? உங்க வாத்தியார சமைக்க சொல்லிட்டு மாமி பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருக்கேனா? உங்க வாத்தியார் ஆத்துக்குள்ள இருந்தாருன்னா எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். என்ன ஒரு வேலை செய்விட மாட்டார். என் மேல அவருக்கு அவ்வளவு அஃபெக்ஷன். சார் உங்க லவ் பத்தி கிளாஸ்ல சொல்லிருக்காரு. நீங்க அவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தீங்களாமே? என்னது? நான் இவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தேனாமா? இவருக்கு நீ முள்ள வச்சிருக்க கூடாதுமா, பெரிய ஆணியா வச்சிருக்கணும். ஏன் ஆண்டி? உங்க வாத்தியார் இருக்காரே, எல்லா விஷயத்திலயும் உண்மையா பேசுவார். ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும் எக்கச்சக்கமா ரீல் விடுவார். இவர் தான் 10 வருஷம் பின்னால லோலோன்னு அலைஞ்சார். என்ன காயத்ரி இதெல்லாம் போய் என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்ட? காதல்லாம் அப்படி இப்படி இருக்குத்தானே செய்யும். அம்மா நீ சாப்பிடுமா. பேச்ச மாத்த வேண்டாம். நான் உங்க பின்னாடி சுத்தினேனா? அது இல்லடா ராஜா. இந்த கதையெல்லாம் வேண்டாம். யார் யார் பின்னாடி சுத்தினா எனக்கு தெரிஞ்சாகணும். அண்ணா, யார் பின்னாடி யார் சுத்தினா என்ன? நம்ம காதல் தான் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல, அதான முக்கியம். என்னம்மா சிரிக்கிற? இல்ல, இந்த வயசுலயும் நீங்க இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு சார். அம்மா, காதலிக்கிறவங்களுக்கு வேணும்னா வயசாகலாம், காதலுக்கு மட்டும் என்னைக்கும் டீனேஜ் தான். ஏமா எங்கம்மா இன்னும் உன் வாத்தியார காணோம்? இப்ப வந்துருவாருப்பா. எங்க வந்தாரு? நான் போர்டு மீட்டிங் போகணும், கலெக்டர் வேற போய் பார்க்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குமா. அவர் எப்ப வர்றது, நான் எப்ப போய் பாக்குறது? ஏன்பா, நான் தான் வந்துருவாருன்னு சொல்றேன்ல, சும்மா போறேன்னுட்டு. நீங்க போறதுனா போங்க, வாத்தியார் வந்து நான் பாத்துக்கிறேன். ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு போய் நீ கோச்சுக்கிற? உன்னை விட எனக்கு வேலை முக்கியமா? உங்க வாத்தியார் எப்ப வர்றாரோ அது வரைக்கும் இருந்து அவரை பார்த்துட்டே போறேன், போதுமா? அப்ப பேசாம உட்காருங்க. ஐயோ 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 அப்பா, நிறுத்துங்க. நான் எப்படி? அம்மா, நான் பார்வதியோட தமிழ் வாத்தியார்மா. அண்ணே, நான் பார்வதியோட தமிழ் வாத்தியார் கண்ணே. ஜூலி, கட்டி போடு. பிடிச்சி எடுத்து போட. சாரி சார். நீங்க பயப்படாதீங்க, வாங்க. நீங்க வாங்க சார். கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சுமா. வாங்க உட்காருங்க. என் பொண்ணு சாதாரணமா எந்த வாத்தியாரையும் நல்ல வாத்தியார்னு சொல்லாது. ரம்பம் பிளேடுன்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா உங்களை மட்டும்தான் நல்ல வாத்தியார்னு சொல்லிருக்கு. அது வேற ஒண்ணு இல்லைங்க. மத்த வாத்தியாருங்க பசங்களை அடிப்பாங்க, உதப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணுங்கிற மாதிரி அவங்க போக்கிலேயே போயிடுறதுங்க. அதாங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்குது. அதுவும் வாஸ்தவம் தான். இந்த காலத்து பசங்களுக்கு தகுந்த மாதிரில நாமளும் நடந்துக்க வேண்டியிருக்கு. போதுமா, போதும். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா? என்னால என்ன சார் செய்ய முடியும்? அது உங்களால தான் முடியும். எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு.
அவளை நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவ என்னடான்னா விளையாட்டு பிள்ளைத்தனமாவே இருக்கா, சரியா படிக்க மாட்டேங்கிறா. நீங்க தான் அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும். அவ்வளவுதானே? பொறுப்பை என்கிட்ட விடுங்க. பார்வதியே கலெக்டர் பார்வதி ஆக்கி காமிக்கிறேன். ஐயா உங்களுக்கு ட்ரங்கால் வந்திருக்கு. சாப்பிடுங்க, இது வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சுக்கணும். ஐயோ வேணாமா, சாப்பிடுங்க போதுமா. சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சார், திருப்தியா சாப்பிட்டீங்களா? ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேங்க. அப்ப நான் வரேங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. முனுசாமி ஐயா இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. என் பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க முன்படமா வச்சுங்க. ஐயே இதெல்லாம் வேண்டாங்க. நான் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு 100 ரூபாய்க்கு மேல வாங்குறது இல்லைங்க. அதையும் நீங்க மாச கடைசியில கொடுத்தா போதுங்க. இந்த காலத்துல பணத்தை வேண்டான்னு சொல்ற முதல் ஆளு நீங்க தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க, வாங்க. அவ்வளவு உப்பு போடக்கூடாது, கொஞ்சமா போடணும். காயத்ரி, ஆ? நம்ம பையன் லெட்டர் போட்டிருக்கான். யாரு? நம்ம சிவாவா? எங்க இப்படி கொடுங்க. 15ஆம் தேதி வரானாண்டி. ஏன் சார், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிற விஷயத்த இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டாதானம்மா. ஜெயில்ல எல்லாம் இருக்கான். ஜெயில இருக்காரா? ஜெயிலுக்கு போற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணாரு? நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் தாம்மா. இங்க இருந்தா இவ எங்க செல்லம் கொடுத்து கெடுத்துருவோலோன்னு மெட்ராஸ்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சம்மா. போன இடத்துல இவ உண்டு இவன் படிப்பு உண்டு இருக்க வேண்டியதானம்மா. பிரின்சிபால், அராஜகம் வேண்டும் வேண்டும், அராஜகம் அராஜகம். பிரின்சிபால் பிரின்சிபால் வேண்டும் வேண்டும், பிரின்சிபால். எதுக்கா இப்படி கூச்சப்பட்டு கலாட்டா பண்றீங்க? நீங்க சுரேஷ் மேல உடனே ஆக்ஷன் எடுத்தாகணும். எதுக்கு? என்ன சார் எதுக்குன்னு கேக்குறீங்க? பட்ட பகல்ல ஒரு ஸ்டூடெண்ட கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கான். இது தெரிஞ்சிருந்தா நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். என்ன அர்த்தம்? அவன் மேல ஆக்ஷன் எடுக்க எங்களுக்கு தெரியும். முதல்ல எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. முடியாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். பிரின்சிபால் பிரின்சிபால் பிரின்சிபால், ப்ளீஸ் ப்ளீஸ். சிவா கொஞ்சம் வாயேன். எதா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. கொஞ்சம் வாப்பா ப்ளீஸ். இருங்க. என்ன சிவா, என் நிலம்பு தெரியாம பேசுறியாப்பா. இந்த பாரு, அவன் சாதாரண ஆளா இருந்தா எப்பவும் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். அவன் மந்திரி பையன்பா. எவனா இருந்தா என்ன சார்? இது உங்க பண்ணா இருந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? புரியாம பேசுறியாப்பா. அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதும் நாங்க தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான்ப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? டேய், என்னடா அந்த லேண்ட மிரட்டுற? அந்த படம் நான் தான் கெடுத்தேன். அதுக்கு என்னன்றப்ப மரியாதையா போயிடு, இல்ல பேஜாராயிடுவேன். என்னடா மறைக்கிற? அப்புறம் என்ன சார் ஆச்சு? மந்திரி பையன் மேல கைய வச்சா என்னமா நடக்கும்? அன்னைக்கே சீட்டை கீழ்ச்சி அனுப்பிச்சுட்டாங்க. சரி படிப்பு தான் போச்சே, ஒரு வேலையிலையாவது சேர்த்து விடலான்னு ஒரு தெரிஞ்சவர் கைய காலை புடிச்சு ஒரு பிரஸ்ல வேலைக்கு சேர்த்து விட்டேன். அங்கேயாவது ஒழுங்கா இருந்தானா? வணக்கம் சார். புதுசா? ஆமா சார். ஒழுங்கா வேலையை பாரு. டேய், வணக்கம் முதலாளி. நேத்து ஏதோ மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டியாமே? ஆமா முதலாளி, பேரிங் ஜாம் ஆயிடுச்சு. பேரிங் ஜாம் ஆயிடுச்சு முதலாளி. பேரிங் ஜாம் ஆயிடுச்சா? அதோட விலை என்ன தெரியுமாடா? 10,000 ரூபாய். 2-3 நாளா நைட் டியூட்டி பார்த்தனால தூக்கத்தை தெரியாம நடந்துச்சு. என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. ஆஹா, உங்களை எல்லாம் வாயால மன்னிச்சா என்னைக்கு புத்தி வராதுடா. வெரி குட். அட என்னம்மா நீ சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கிற? முதலாளி விரல வெட்டிட்டாங்கற, அதுக்கு போய் கைத்தட்டி சிரிக்கிறிய? பின்ன அந்த ஆளு மட்டும் ஒரு தொழிலாளி விரல வெட்டலாமா? உங்க புள்ள செஞ்சதுதான் கரெக்ட். அட போம்மா, இவனை நான் கேட்கவாமா அமிச்சா? ஏதோ போனம்மா பொழப்ப பார்த்துட்டு வந்தம்மான்னு இல்லாம இவனுக்கு எதுக்குமா இந்த வீண் வேலையெல்லாம்? இவன் பாட்டுக்கு விரல வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப யாரு அவஸ்தைப்படுறது? என்னவோமா, உன்னோட இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். மத்த நேரம் எல்லாம் எங்களுக்கு அவன் நினைப்புதான். இருக்கிறது ஒரே புள்ள, அவன் நிலைமை எப்படி ஆயிடுத்துங்கிறத நினைக்கும் போது. இத பாருங்க ஆண்டி, அவர் மத்தவங்க மாதிரி திருடிட்டோ கொலை செஞ்சுட்டோ ஜெயிலுக்கு போல, நியாயத்துக்கு தானே போயிருக்காரு. அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். அவன் பெருமையை நீதான் மெச்சிக்கணும். அவனால எங்க மானம் மரியாதை நிம்மதி எல்லாமே போச்சு. இப்படி ஒரு புள்ளைய பெற்றதை விட பெறாமலேயே இருந்திருக்கலாம்.
உங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. நான் ஒரு மாசம் ஊர்ல இல்லைன்னா கூட ஃபேக்டரிய பொறுப்பா பாத்துக்குவாரு. நீ என்னடா ஃபேக்டரி பக்கமே வர மாட்டேங்கிறியப்பா? என்னங்க அங்கிள், பெரியவங்க நீங்க இருக்கீங்கறதுனாலதான் நான் ஒதுங்கி இருக்கேன். நீங்க வேணா ஃபேக்டரி பொறுப்பை ஒப்படைச்சு பாருங்க. ஒரே மாசத்துல ஃபேக்டரி தலைகீழ மாத்தி காமிக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானப்பா இன்னும் உன்னை பாட்டுறா வச்சிருக்கேன். வா. அவன் அப்படித்தான்ப்பா, எப்பவுமே நம்ம கூட இருந்தாதான் வேலை ஒழுங்கா நடக்கும். சரக்க வெளியில அனுப்பும்போது சரியா செக்அப் பண்ணி அனுப்பு. அப்படியே உடவுல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு லிஸ்ட் எடுத்துக்க வரட்டுமா? சரிங்க, வர்றேன்ப்பா. வாங்க. ஐயா, நாம குடோன்ல போய் கணக்கெடுப்போமா? டேய், அவன் கிடக்குறான்டா. அவன் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன வேலைக்காரனாடா? நானும் அந்த கம்பெனில ஒரு முதலாளி, ஞாபகம் வச்சுக்க. டேய் ஐயா, நம்ம கம்பெனில முனியமா இல்ல, முதலாளி ஏதோ அவசரமா கூட பேசணுமா, கெஸ்ட் ஹவுஸ் பக்கமா வான்னு சொல்லு. யாரு இந்த பெருக்கவாளை? அவளையா? அவதான்டா. உங்க அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வருமா? டேய், கோழி குருடா இருந்தா நமக்கு என்னடா, குழம்பு ருசியா இருக்கா அதான்டா முக்கியம். அப்புறம் 2 ஃபுல் பிராண்டி வாங்கி ரூம்ல வை. ஐயா, பிராண்டி வேணாங்க, பிசிக்கு வாங்கிக்கிடுவான். ஏன்டா? பிராண்டிய உடம்புக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குதுங்க. ஒத்துக்கலையா? அடிங். Idiot. யோ, எதுக்கே என் ஜீப்பை கல்லால அடிச்ச? ஏய், ரோட்ல ஆள் நடந்து போறது தெரியல, கொஞ்சம் பார்த்து போறது. ஓ, சேர் அடிச்சிருச்சா? இந்த 10 ரூபாய் வாஷ் பண்ணி போட்டுக்க. You rascal. நான் உனக்கு 20 ரூபாய் தரேன், நீ வாஷ் பண்ணி போட்டுக்கோ. You stupid. நான் யார் தெரியுமா? சேர்மனோட பொண்ணு. நான் நினைச்சா உன்னை அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். என்னடி சொன்ன? ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்த வண்டியில ஒவ்வொன்னா கரண்ட் விழுந்துகிட்டே இருக்கும். ஏறடி வண்டியில உக்காடி. சீ, போடி. டேய், உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்டா. ஏய், ஆண்டி, வாமா. என்ன ஆண்டி, வீட்ல இன்னைக்கு சமையல பலமா இருக்கு? ஓ, உங்க சன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருல? எங்க வந்துட்டாரா? இல்லடிமா, இன்னும் வரல. ஐயா, என்ன இது ட்ரெஸ் எல்லாம் ஒரே சேரானா இருக்கு? அது வர வழியில ஒரு ரவுடி தகராறு பண்ணி சேத்துல தள்ளிட்டான். கார் கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான் ஆண்டி. ராஸ்கல், அவனை சும்மாவா விட்ட நீ? இங்க வர அவசரத்துல அவனை போனா போதும்னு விட்டேன். இல்லனா அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். சரி சரி, முதல்ல போய் இந்த சேத்தை எல்லாம் அலம்பிட்டு வா போ. வர வர இந்த நாட்டுல ரவுடித்தனம் ஜாஸ்தியா போச்சு. பொம்மை நாட்டிய லட்சணமா தெருவில் இறங்கி அடக்க முடியறதோ? பார்வதி, கொஞ்சம் யாருன்னு பாரேன். வேண்டாம், வராத, உள்ள வராத, போயிடு. ஆண்டி, உன்னை குத்திடுவேன். வேண்டாம். ஏய், யாரா அவன் ஆத்துக்குள்ள வந்து கலாட்டா பண்றது? தள்ளுமா. அம்மா. சிவா, உள்ளம்மா இது. என்னடா இப்படி திரும்ப அடிச்சு போயிட்ட? ஏன்னா இங்க யாரும் வந்திருக்கா பாருங்களே. நம்ம சிவா வந்திருக்காண்ணா, சிவா வந்திருக்கா. கண்ணா, நீ தானே சாப்பிட்டியா? இரு, நல்லா போய் எடுத்துட்டு வரேன். மாமா, என்னம்மா அப்படி பாக்குற? நான் சொன்னனே தேச தலைவர், அவர்தான் இவரு. வணக்கம் சார். குட் மார்னிங். இவ என் ஸ்டூடெண்ட், பேரு பார்வதி. இந்த ஊரு சேர்மனோட பொண்ணு. எவ்வளவு வசதி இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பொண்ணு. அதான் வழியிலே பார்த்தனே. ஏடா அது பேண்ட் எல்லாம் சேரா இருக்கு, வழியிலே தகராறு பண்ணிட்டு வந்துட்டியா?
உன்ன போ போ குளிச்சுட்டு வா சாப்பிடலாம். அம்மா மாமா சாப்பிடலாம். ஹலோ, சாரி, நீங்க தான் வாத்தியார் சொன்னேன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன். சாரி சார். நான் வேணா உங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கட்டுமா? ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போய் உன் வேலையை பாரு. ஹலோ, என்னடி இந்த நேரத்துல? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்டி. வாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல, அவன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காண்டி. வந்துட்டு போறான், அதுக்கு என்னடி இப்போ? அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன்டி. நான் இன்னைக்கு கார்ல வரும்போது லேசா அவன் மேல சேர் அடிச்சிருச்சு. அதுக்கு போய் அவன் என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டாண்டி. தள்ளதும் இல்லாம ஒரு 20 ரூபாயை கொடுத்து துணியை வாஷ் பண்ணி போட்டுக்கோன்னு சொல்றாண்டி. ராஸ்கல், அவனை சும்மா விட்ட உங்க அப்பாட்ட சொல்லி அவனை பெண்ட் எடுக்க வேண்டியதானே? சிச்சி, அந்த அளவுக்கு அவன் ஒண்ணு மோசமானவனா தெரியலடி. என்ன என்கிட்ட கொஞ்சம் திமிரா நடந்துக்கிட்டான், அவ்வளவுதான். இப்ப நீ அவனை நல்லவங்கிறியா கெட்டவங்கிறியா? அதாண்டி எனக்கும் புரியல. பக்கத்துல தலையானி இருக்கும், கட்டி பிடிச்சு தூங்கு. என்ன என்ன காயத்ரி? சிவா பெங்களூர் போறானா? அங்க எதுக்கு? அங்க அவன் ஃப்ரெண்டோட ஃபேக்டரி இருக்கான், அவன் வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்கானா. ஏன் அங்கேயும் போய் அவன் கையை காலெல்லாம் வெட்டதுக்கா? இவர் வேலை பார்த்த லட்சணம் தெரியாது. எங்கேயும் போக வேணா, ஒழுங்கா வீட்டோட இருக்க சொல்லு. இவர் சம்பாதிச்சுதான் இங்க யாரும் சாப்பிடணும்னு ஒண்ணு இல்ல. ஒரு வேலை வெட்டி இல்லாம என்னால தண்டை சோறு சாப்பிட்டு இருக்க முடியாது. இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த ரோஷம் தானே நம்மள கெடுக்கிறது. உனக்கு வேலை தானே வேணும், சேர்மன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அங்கேயாவது போய் கொஞ்சம் ஒழுங்காயிரு. புள்ளைய பெத்திருக்கா பாரு. அவனை ஷேவு பண்ணிக்கிட்டு புள்ளையா லட்சணமா இருக்க சொல்லு. எப்ப பார்த்தாலும் பதவியை பறி கொடுத்த மந்திரி மாதிரியே இருக்கான். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்டரியை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. நான் உள்ள சுத்தி காமிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள நீ உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் டிஃபன்லாம் கொண்டு வந்து வை. அம்மாமா உள்ள போக கூடாதுமா. ஏன்? புதுசா வந்திருக்க மேனேஜர் என் உத்தரவு இல்லாம யாரையும் உள்ள விட கூடாதுன்னு சொல்லிருக்காருமா. என்ன கூடவா? ஆமாம்மா, அவன் பண்ற அக்கிரமா கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. எதுக்கும் வண்டியை கூட எடுத்து நீங்க ஓரமானு பாட்டிருங்க, இல்லாட்டி என் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிடுவாம்மா. யோ, கூப்பிடியாத மேனேஜரை, அவனை இன்னைக்கே நான் டிஸ்மிஸ் பண்றேன். டிஸ்மிஸ் பண்ணிடுறீங்களா? அதை செய்யுங்க முத. இப்பவே அவனை கூட்டி வந்துடுறேன். இன்னைக்கு தொலைஞ்சா. யாரடி அது உங்க ஃபேக்டரியில வந்து உன்னைய வெளிய நிக்க வைக்கிறது? அவன் யாரோ புதுசு போல இருக்கு, வரட்டும் பேசிக்கிறேன். அம்மா, அவன் உங்களை அங்க வர சொல்றாமா. ராஸ்கல், எங்க இருக்காம? வாங்கடி. அவன் இன்னைக்கு துண்ட காணும் துணிய காணும் ஓடணும். ஏய் மிஸ்டர், ஏன் சார், நீங்க எப்போ மேனேஜரா சேர்ந்தீங்க? அது இருக்கட்டும், என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்டரியை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சாரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல யாரையும் அலோவ் பண்றது இல்ல. வேணா ஹாலிடேஸ்ல வந்து பாருங்க. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி அமிச்சா என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரையும் அலோவ் பண்ண முடியாது. சார் சார் ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய் மிஸ்டர், நீ யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. இவ யார் தெரியுமா? இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு. அதனால தான் உள்ள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன், இல்லனா வெளிய அனுப்பிச்சிருப்பேன். யோ, இவன் நினைச்சா உன்னை என்ன பண்ணுவா தெரியுமா? ஏய் வேணாண்டி, வாடி. என்னடி நாளே சொன்னா கேளு, வாடினா. ஏய், அவன் யார் தெரியுமா? நம்ம வாத்தியாரோட பையன். எவனா இருந்தா என்னடி? உன்கிட்டயே திமிரா பேசுறானா? அவன சும்மா விடலாமா? சரி வாடி. இந்த அக்கிரமம் எங்கேயா நடக்கும்? புதுசா வந்திருக்க மேனேஜர் நம்ம சின்னம்மாவையே ஃபேக்டரிக்குள்ள போக கூடாதுன்னு வெளியில நிக்க வச்சிட்டாருங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஏமா அப்படியா? இல்லப்பா, இவன் பொய் சொல்றான். அந்த மேனேஜர் ஜென்டில்மேன். இவன் தான் என்ன உள்ள விட மாட்டேன்னு தகராறு பண்ணான். ஐயோ அம்மா, நானா? பொய் சொல்லாத. குடிச்சிருக்கான் போல இருக்கு, அதான் நிதானம் தெரியல. இல்லங்க அப்படி. என்ன திமிரு இருந்தா என் பொண்ணை போக கூடாதுன்னு சொல்லுவேன். இங்க வேலை கிடையாது, போடாங்க இருந்து. போமா, போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. போடாங்க இருந்து. ஐயா 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 ஐயா. என்னடி திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்ட? அவன் செஞ்சு தப்புக்கு இவனை போட்டு கொடுத்துட்ட? ஒரு மேனேஜர் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தாண்டி கம்பெனி உருப்பிடும். அதனால தான் அவரை காட்டி கொடுக்கல. நிஜமா? அதனால தான் காட்டி கொடுக்கலையா? போடி. ஏய், நானும் வாத்தியார் பையன் வந்ததுல இருந்து பாக்குறேன், அம்மா ஒரு டைப்பா போயிட்டு இருக்கா. ஓ, விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா?
ஏய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மூடி மறைக்கவே கூடாது. டப்பு டிப்புன்னு ஓபன் பண்ணிடணும். ஏய் பையன் கருப்பா இருந்தாலும் களையா தாண்டி இருக்கான். கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடு. ஏய் இந்த காலத்துல லவ் பண்றதுக்கு நல்ல பசங்களே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் பத்தலும் தத்தலுமா இருக்கானுங்க. பையன் வாட்ட சாட்டமா இருக்கான். வலிச்சு போட்டுரு. உன்னால முடியல சொல்லுமா, நான் செட்டப் பண்ணிக்கிறேன். சார் எங்க அக்கா பிரசவ வேதனையில துடிக்கிறாங்க சார், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்கம்மா? இங்கதான் சார். சீக்கிரம் வாங்க சார். ஐயோ உயிர் போதே. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. போய் வண்டி ஏதாவது வந்து கூடுமா, போமா. ஆமா. யாராவது வாங்களே, தலை பிரசவம் யாராவது வாங்களே. அது யாருமா? அது எங்க அக்கா சார். என்னது அக்காவா? ஐயோ யாராவது வாங்களே, ரோட்லயே குழந்தை பெத்தணும் போல இருக்கு. கொஞ்சம் இருமா, இந்த வந்துடுறேன். இருமா இருமா, எந்திரிமா. இந்த மாதிரி நேரத்துல ஏமா தனியா வரீங்க? சார் குழந்தை பிறந்துருச்சு. என்னது குழந்தை பிறந்துருச்சா? ஆம்பளை புள்ள சார். யாரா நீங்களா? எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? ராஜதுரை குடும்பமே எங்க எதிரி. அவனை தீட்டு கட்டுறதா எங்க லட்சியம். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏண்டா, ராஜதுரை இந்த ஊர்லயே பெரிய மனுஷன், அவரை ஏன்டா தீத்து கட்டணும்னு சொல்றீங்க? யாரு அவனா பெரிய மனுஷன்? நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால அந்த ராஜதுரை பத்தி உங்களுக்கு தெரியல. அவன் சுத்த மோசங்க. அதை விட அவ பொண்ணு பார்வதி இருக்கால, சரியான வித்தாரக்கலி. அவளாலதான் எங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ணா? என்ன பண்ணாலா? கில்மாக்கள் வருது. குட் மார்னிங் பார்வதி. ஏய் கொண்டா. திருப்பதி போயிருந்தேன். ஓ ஞாபகம் வந்தது. லட்டு வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்க பார்வதி. Thank you. ஏண்டி இவன் எப்ப பார்த்தாலும் சொல்லி விட்டுட்டே திரியறானே, இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த ஏப்ரல் 1க்கு இவன் தான் பலி. டேய் மச்சி, நேரமாச்சி, வாங்கடா போலாம். என்னடா வசந்த கால பறவைகளா இங்க வந்துகிட்டு இருக்குது? அதானே. மச்சான், இவ எதுக்கு இங்க வரா? இவ சரியான ஆம்பளையாச்சா? டேய் சுரேஷ், பார்வதி இந்த லெட்டர் உன்கிட்ட கொடுக்க சொன்னா. என்கிட்டயா? ஆமாண்டா, அவன் நேரா வரத்துக்கு வெக்கப்பட்டுட்டு என்கிட்ட கொடுத்து அமிச்சா. பாரு, அந்த சண்டாளி கொடுத்த லெட்டரை நம்பி நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணு கேட்டோம். அப்புறம் என்னாச்சு? பெரிய இடத்துல மாட்டினா வேற என்ன நடக்கும்? அன்னைக்கு வாங்கின அடியில் தாங்க இவன் காது செவிடா போச்சு. ஆமாங்க, அவன் அடியோட விட்டு இருந்தா பரவாயில்ல. இனிமே நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, ஊருக்குள்ளேயே நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து முகமுடி கொலைக்கார மாதிரி ஊருக்கு வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன நாங்க எப்படியாவது படி வாங்கணுங்க. நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனா இப்படி வழிமறிச்சு அடிக்கிறது தப்பு. நான் வந்ததுனால தப்பிச்சிங்க. இதே ராஜதுரை வந்திருந்தா உங்க லைஃப் என்ன இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. லைஃப்னு ஒண்ணு இருந்தா தானுங்களே யோசிக்கிறதுக்கு. அதான் எல்லாம் போயிடுச்சுங்களே. ஆமா, இவர் யாரு? உங்க ஃப்ரெண்டா? இவர் எங்க சீனியர், மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு. ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சு ஏமாந்துட்டாரு. தவறு நண்பா, தவறு. நான் ஏமாறவில்லை, அவள்தான் என்னை ஏமாற்றி விட்டாள். என்னை அன்பே என்று அழைத்தவள் அண்ணா என்று சொல்லிவிட்டாள். அன்னைக்கு மனசு உடைஞ்சவர் தான் பணக்கார வர்க்கத்தை ஒழிக்கிறதா லட்சியமா எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்பப்ப இவர் கொடுக்குற ஐடியா தான் நாங்க இந்த மாதிரி காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்ல போனா எங்க கேப்டன் இவரை நாங்க செல்லமா பட்னதான்னு கூப்பிடுவோம். அப்படியா? தோழா, உங்களை சந்திச்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் பெரிய இடத்தில் வேலை செய்கிறீர்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாயும் புலியை நம்பலாம், சீரும் பாம்பையும் நம்பலாம், ஆனால் சிரித்து மயக்கும் பெண்களை மட்டும் நம்பாதே. அதிலும் குறிப்பாக பணக்கார பெண்களை நம்பவே நம்பாதே. வணக்கங்கய்யா. டேய், இவள கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போய் மேற்படி ஐட்டங்களை கவனி. சரிங்க. நான் ஃபேக்டரிக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ வெயிட் ஓகே, பண்ணுங்க. வாங்க வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. சார் சிகரெட் இருந்தா கொடுங்களேன்.
இந்தாயா. என்ன ரொம்ப நாள் ஆளகன எல்லாம் உள்ள வந்தீங்களா? ஏதோ முதலாளிக்கு வேண்டியவங்களாச்சுன்னு கேட்டேன். தப்பா? வாங்க. சார் இந்த மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நாளையில இருந்து ப்ரொடக்ஷன் பக்கம் ஆரம்பிச்சு. அந்த மிஷின் ஆச்சு. ஃபைனல் கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். மேல வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வேலை நேரத்துல மிஷின் எடுத்துட்டு எங்கடா போனீங்க? டீ குடிக்க போயிருந்தங்க. ஓஹோ, கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிற பசங்களுக்கு டீ டைம் கேக்குதா? யோ மேனேஜர், இன்னையில இருந்து ஃபேக்டரியில டீ டைமை கட் பண்ணியா? போய் வேலையை பாருங்கடா. சுந்தரன் நானும் சுந்தரி நீயும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓ என்னது ஊட்டின கோயில இருந்து சத்தம்லாம் கேட்கறது? ஒருவேளை ஆத்தா சோலோ டான்ஸ் ஆடுறாளா? போய் பாத்துருவோம். இது வீசுற பாம் இல்லடா, வைக்கிற பாம். யாருக்கும் தெரியாத இடத்துல நாம ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மிஷினால டக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கணும். ராஜுவோட ஃபேக்டரி டமார். அமுக்கிட்டியா? இல்ல கேப்டன். பேஷ் பேஷ் பேஷ். இவரா ராஜுவோட ஃபேக்டரி தானே விளைவிக்க போறேன். பேஷ வைக்கோ. யோ, இந்த விஷயத்தை பத்தி வெளியில எங்கேயாவது சொன்ன உன்னை ஒரே குத்து. ஐயோ குத்திராதீங்க. ராஜதுரை உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, நேக்கு தான் எதிரி. நல்லா இருந்த கோயிலை பூட்டி என் பொழப்ப மண்ணள்ளி போட்டன் பாவி. தோழா, ஐயரும் உங்களை மாதிரியே ராஜதுரையால பாதிக்கப்பட்டவர் தான் போல இருக்க. அவரையும் நம்ம பறக்கும் படையில மெம்பரை சேர்த்துடலாமா? என்ன சொல்ற? அதுக்கு என்ன, பேசா சேர்ந்துருவோம். அம்பே என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? இது என்ன குண்டா? இல்ல கொழுக்கட்டை. கீழே வையா, வெடிச்சிட போகுது. அம்பி குண்டு வைக்கிறதா வைக்கிறேன். ராஜதுரைக்கும் சேர்த்து ஒண்ணு வச்சிருங்கோ. ஏதோ உங்களால அம்பாளுக்கும் விமோச்சனம் கிடைக்கும், எனக்கும் குழப்பம் நடந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் வரட்டா? நல்லா வெடிக்கணும். பண்ண ஐயருக்கும் குண்டு வச்சிடலாங்கிறியா? அட அது இல்லையா, ஆள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிடும். எப்படியா போக முடியும்? பெருசா தொங்குதே. அத பத்தி கவலைப்படாதீங்க, கைவசம் ஆயுதம் இருக்கு. எல்லா பூட்டையும் திறந்துடலாம். தலைவரே, பார்வதி வரா. ராஜதுரை பொண்ணு கவர் பண்ணு. நமக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதை பேசுறதுனால இங்கேயே பேசு. எங்க அப்பா ஃபேக்டரிக்கு வெடி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மொட்டக்கடதாசி வந்துச்சு. அத நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா, அதுக்கு என்னப்பா? பாம்பு வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால உங்க எதிர்காலமே பாதிக்கும். பாதிக்குமா? தோழா, உனக்கு புத்திமதி சொல்ற மாதிரி வந்து அவங்க அப்பனை காப்பாத்த பாக்குறா. உஷார் உஷார். நான் ஒண்ணு எங்க அப்பாவை காப்பாத்த வரல, உங்களை காப்பாத்த தான் வந்தேன். நம்பாத சிவா, இந்த வெட்டி பசங்க பேச்சு கேட்டுக்கிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. நீங்க செய்யற அந்த காரியத்தால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவும் தான். அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீ யாரடி? உன் வேலையை பாரு. உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏய், தேவையெல்லாம் முளறிட்டு இருந்தா அடிபடுவ. ஒழுங்கா போயிடு. போக மாட்டேன். நீங்க தவறான வழியில போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? நீ இல்லடி, அந்த ஆண்டவனே வந்தாலும் நாங்க பாம் வைக்கிறத தடுக்க முடியாது. நீங்க மட்டும் இதை நிறுத்தல, இப்பவே உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவியா? உன்னை இங்க இருந்து விட்டாலே போலீஸ்க்கு போவா. ஆடி என்னையா எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னையா என்ன? நேத்து பள்ளிக்கூடத்துக்கு போனாமா, இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. வீட்டுக்கு வரலையா? எங்கடா போறா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோங்க. எங்கேயுமே காணோம். இத சொல்றதுக்கு அவங்க எல்லாத்தையும் இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கேன். நன்றி கேட்ட நாய்கள, போங்கடா, போய் தடுங்கடா. பார்வதி இல்லாம யாராவது இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சீங்க, காலை ஒடிச்சு போடுவேன். எடா வண்டிய. யோ பட்னதார, யாரு? மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சியா? எதுக்கு நல்லா இருக்க கோயில் சேர்த்துல கிரிக்கெட் இருக்கா? இறங்கியா கிடா, இறங்கியா. நண்பர்களே,
வருகிற மே 1ஆம் தேதி அன்று பெண்களை நம்பாதே என்னும் புரட்சி நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறேன். அதற்குத்தான் இந்த விளம்பரம். வாருங்கள், நீங்களும் எல்லா சுவர்களிலும் எழுதுங்கள். யோ, இது கோயில், 4 பொம்பளைங்க வர்ற இடம். நீ இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற பொம்பளைங்க பார்த்தாங்க தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். மரியாதையா சட்டியோட இறங்கி வந்துரு. போங்கடா கோழைங்களா. லட்சியவாதிக்கு தைரியம் வேண்டுமாடா. யோ பட்னா, அங்க பார் உன் லட்சியவாதி எப்படி வர்றான்னு. அட துரோகி, ஏண்டா நீ எல்லாம் ஒரு லட்சியவாதியா? உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். போயும் நம்ம எதிரி ராஜதுரை பொண்ணோட வலையில சிக்கிட்டியடா. நீ இவ்வளவு கீழ்த்தரமா போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. பட்னத்தார, ராஜதுரைய மனசுல வச்சுக்கிட்டு பார்வதி இடப்படாத. அவ உண்மையிலே நல்ல பொண்ணு. பாம்புல என்னடா நல்ல பாம்பு கெட்ட பாம்புன்னுட்டு? எல்லா பணக்கார பொண்ணுங்களுமே விஷ பாம்பு தான். பட்னத்தார, நீ பாதிக்கப்பட்டதுனால இப்படி பேசுற. பார்வதியை பத்தி உனக்கு தெரியாது. அவ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. என்னது, உயிருக்கு உயிரா காதலிக்கிறாளா? நண்பா, நம்மை போன்ற ஏழைகள் தான் காதலை உயிராக மதிப்பார்கள். இவளை போன்ற பணக்காரிகளுக்கு காதல் வெறும் பொழுதுபோக்கு. இவள் வெறும் மாயமான். இவளை நம்பி நீ ஏமாந்து விடாதே. யோ, புரியாம பேசாத போயா. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த மட்டிலும் பணத்துக்காக பாய் விரிப்பவளும் இவளும் ஒன்றுதான். யார பார்த்து எந்த வார்த்தை சொன்ன? குடிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தா பேசிட்டு இருக்கானே. பக்கத்துல பொம்பளை இருக்காங்கற தைரியத்துல நீ கை நீட்டு. நான் உன் நண்பன்டா. ஒரு பொட்டத்துக்காக என்னை அடிச்சிட்டில்லடா. பரவாயில்லடா, பரவாயில்ல. உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த சூர்பனையை மட்டும் நம்பாத. அவ உன்னை ஏமாத்திடுவாடா. ஏய், மறுபடியும் நான் பேசினா சிவா சொன்னாங்க. அடிச்சே கொண்டுடுவேன். சிவா போ போறியா? போ சிவா. சிவா சொன்னாங்க. பார்வதி கூட்டி வா, விடு பார்வதி. கேளுங்க, வா. இந்த கோவம் போயா, நான் போயா. வாங்க. போடாடா. என்னைக்காவது ஒரு நாள் இவ என்ன ஏமாத்திட்டான்னு புலம்பிட்டு வருவேன். அன்னைக்கு தெரியும்டா இந்த பத்திரத்தார் யாருன்னு. வாங்க இப்படி. இந்த முன்கோவம் தானே வேண்டாங்கிறது. அவர் யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே? ஏதோ சொன்னா சொல்லிட்டு போறாரு, அதுக்காக அடிச்சிடுறதா? எதுவா இருந்தாலும் வாயால சொல்லணுங்க. அவனுக்கு வாயால சொன்னா கேட்க மாட்டானுங்க. உழைச்சாதான் புத்தி வரும். அடித்தடியால எதையும் சாதிக்க முடியாதுங்க. அன்பா சொல்லித்தான் திருத்தணும். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறைக்கு ஒத்து வருதோ இல்லையோ, இனிமே நீங்க எனக்காக இந்த அடித்தடி சண்டைக்கெல்லாம் போக கூடாது. உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படியா? உனக்காக வேணா ட்ரை பண்றேன். ஐயா, என்னடா சட்டை இது? சாணியில தோச்சு எடுத்த மாதிரி. இத போட்டுக்கோ, இதான் பேண்ட்டுக்கு மேட்சா இருக்கும். இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்மா. இப்ப இதான் லேட்டஸ்ட். என்ன ஃபேஷனோ போ. அம்மா பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. ஆண்டி, வாமா. சார் இல்லைங்களா ஆண்டி? இல்லையே, மார்க்கெட்டுக்கு போயிருக்கார். உட்காருமா, என்ன விஷயம்? நான் திருமூர்த்தி டேம் சுத்தி பார்க்க போறேன். நீங்களும் வரீங்களா ஆண்டி? நான் எங்க வர போறேன்? பிக்னிக் வரதுக்குலாம் நேக்கு எங்க நேரம்? வீட்டு வேலையே சரியா இருக்கு. என்னம்மா? ஒண்ணுல ஆண்டி, உங்க சாரிக்கு இந்த கலர் ஜாக்கெட் மேட்சே இல்ல. பிளாக் தான் மேட்சா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நேக்கு எதுக்குமா மேட்சிங் எல்லாம்? நான் வரட்டுமா ஆண்டி? டிஃபன் சாப்பிட்டு போலாமே. டிஃபன்லாம் வண்டியில இருக்கு, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். வரேன் ஆண்டி. வாத்தியார் வந்தா சொல்றேன், நீ வந்துட்டு போன விஷயத்த. அம்மா, நான் அவசரமா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனோம், போயிட்டு வந்துடுறேன். ஏண்டாப்பா, இப்பதான் ஓல்ட் ஃபேஷன், அதையே மாட்டின்ட்டிய. இப்ப இதாம்மா லேட்டஸ்ட் ஃபேஷன். அதுக்குள்ள ஃபேஷன் மாறிடுதா? டிஃபன் ஆவது சாப்பிட்டு போலாமே. எனக்கு இப்ப பசி இல்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எப்படி பசிக்கும்? அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் வரேன்ப்பா. சரிடா. அப்பாடா. இந்த வாழைக்காய் என்னத்துக்கு வாங்கிட்டு வரேன்? உங்களுக்கு உடம்பு கொத்துக்காதோன்னு? பையனுக்குடி. பையனுக்கா? என்ன உங்க பையனை வர வர கவனிச்சேளா? ரொம்ப மாறிட்டான். ஆமாண்டி, எப்ப என்ன பார்த்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி போவான்.
இன்னைக்கு என்னடான்னா 2 தடவை போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போறாண்டி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறேன்? வேற ஒண்ணும் இல்லடி, அவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. நாம பொறுப்பா இருந்தா தான் அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டான். ஐயா, நீங்க புரிஞ்சிட்ட லட்சணம் அவ்வளவுதான். இந்த அழகுல என்ன லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிட்டு அவ இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நாம இல்லன்னா பார்வதி. என்னது பார்வதியா? ஆமாண்ணா, அவ 2 பேரும் ஒருத்தர் விரும்புறா. அவதான் நம்ம புள்ளாண்டான கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்கா. ஓஹோ, அப்பா அம்மாவால திருத்த முடியாதவனும் ஒரு பொண்ணு திருத்திட்டாங்கற. அதான் காதல். அதுவும் வாஸ்தவம் தான். காதலால சாதிக்க முடியாது எது. எப்படியோ நம்ம பையன் திருந்தனா சரி. எனக்கு கொஞ்சம் ஊத்துறா. முதலாளி, என்னடா நீ சந்தோஷமா இருக்கீங்க, அப்படி நானும் கொஞ்சம். நானே புடிச்சு தொலை. ஆ? இதுக்கு முன்னெல்லாம் பார்ட்டியே ஃபேக்டரியிலே வைப்பாரு, எல்லாருக்கும் வசதியா இருந்துச்சு. இப்பதான் ஐயா ஃபேக்டரி பக்கம் தான் வர்றது இல்லையே. ஃபேக்டரி பக்கம் போறதுக்கே எனக்கு மனசு இல்லடா. பேசாம பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுக்கிட்டு தனியா போயிடலாம் இருக்கேன். அட என்னங்க சுத்த மாங்க மரனா இருக்கீங்க. ஏய். பொறுங்க முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இந்த ஃபேக்டரி வளர்த்தவர் உங்க அப்பா. அதை நீங்க இருந்து அனுபவிக்கிறத விட்டு பிரிச்சுட்டு போறேன்னா அது எப்படி? நீங்களே சொல்லுங்க. டேய், எனக்கு ராஜதுரைக்கும் ஒத்து வராதுடா. நானும் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர். என்ன ஒரு வார்த்தை கேட்காம மூணு கம்பெனியை திறக்க சொல்றான்னா அப்புறம் எனக்கு எதுல மரியாதை? நாளைக்கு அந்த தொழிலாளி எப்படி நான் மதிப்பான்? ரமேஷ், ஒன்னு அவமானப்படுத்துறவன பழிக்கு பழி வாங்க விடவே கூடாது. இந்த ஃபேக்டரிய 2வது சேரணும். ஏனத்தனமா பேசாதியா? டேய், பின்ன என்ன முதலாளி, அறிவாளத்தனமா பேசுறாங்க. கொஞ்சம் தள்ளுங்க முதலாளி. இப்ப என்ன, உங்களுக்கு ராஜதுரைய பழி வாங்கணும் அவ்வளவுதானே? நான் சொல்றாப்புல கேளுங்க, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கலாம். முதலாளி, இந்த ராஜதுரை பொண்ணு பார்வதி இருக்காளே, அவளை எப்படியாவது செட்டப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஆயிரலாம், மொத்த சொத்துக்கு நீங்களே முதலாளி ஆயிரலாம். அப்புறம் ராஜதுரை உங்க காலையில தான். என்ன யோசனை பண்றீங்க? இல்ல ராஜதுரை எனக்கு பொண்ணு கொடுப்பானா? என்னங்க நீங்க அவனுக்கு மாதிரி கேனத்தனமா பேசுறீங்க? இல்ல முதலாளி, என்ன இல்ல உங்களுக்கு? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்ன கொஞ்சம் பொறுக்கியா இருக்கீங்க? டேய், யார பார்த்து பொறுக்கின்னு சொல்ற? ஐயோ, உங்க சொல்ல முதலாளி, நாட்டுல எவன் யோக்கினா இருக்கா, நீங்க யோக்கினா இருக்கான்னு சொல்ல வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் முதலாளி, இந்த வாத்தியார் பையன் இருக்கானே, அவனுக்கு பார்வதி மேல ஒரு கண்ணு. அவன் முந்திக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்க கதை கண்டல் தான். வேலைக்காரனா இருக்கும் போதே உங்களை புரட்டி எடுத்திருக்கான். அவன் முதலாளி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களை ஊரை விட்டு அனுப்பிடுவான். ஏங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரமா புறப்படுங்க. எங்க? மலைக்கோயிலுக்குங்க. அங்க இருக்கு. நம்ம காதல் நிறைவேறினா மலைக்கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டேன். வாங்க போயிட்டு வந்துடலாம். ஏய், திடீர்னு சொன்னா எப்படி? எனக்கு வேற வேலை இல்லையா? ஐயோ, இன்னைக்கு நல்ல நாளுங்க. வாங்க போயிட்டு வந்துடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். கோயில் குளத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் நான் சாமியார் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. என்னது, சைக்கிள்லையா? அந்த கோயிலுக்கு ரொம்ப தூரம் போகணுங்க. மலை மேல இருக்கு. வாங்க ஜீப்லயே போயிட்டு வந்துடலாம். என்னது, ஜீப்லயா? ராஜதுரை பொண்ணுன்னா ஜீப்ல ஏறு, சிவாவோட காதலினா சைக்கிள்ல உட்காரு. நம்மளுக்கு எப்படி வசதி? ரொம்ப குறும்புதான். ஏய், இரு இரு இரு. என்ன பண்ற? அரிசி போடுறேன். தண்ணி ஊத்தாம அரிசி போட்டினா பொங்கல் வராது, பொரி தான் வரும். அப்புறம் தண்ணி ஊத்துவேனே. அப்புறம் தண்ணி ஊத்துறது இல்லம்மா, முதல்ல தண்ணி ஊத்தணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? எங்க வீட்ல நான் சமையல் கட்டு பக்கம் போறதுக்கே சான்ஸ் இல்லையே. எல்லாத்துக்கும் தான் வேலைக்காரங்க இருக்காங்களே. வேலைக்காரங்க இருந்தா என்ன? ஒரு பொண்ணுன்னா இதெல்லாம் கத்துக்கிட்டா வேணும். இதெல்லாம் தெரியாம நீ சாமிகிட்ட போய் எதுக்கு வேண்டிக்கிட்ட? எல்லாம் உங்களை பார்த்த வேகம்தான். கொண்டா இப்படி.
நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கவலையே இல்ல. ஏன்? உங்க அப்பாவும் நீங்களும் சமையல பாத்துக்குவீங்க, நானும் உங்க அம்மாவும் ஜாலியா இருப்போம். அடிங். நீங்களே வச்சு விடுங்க. பார்வதி, சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுல்ல? வா போலாம். இருங்க, கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட்ட உடனே போக கூடாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தான் போகணும். உட்காருங்க, உட்காருங்க. அப்படிலாம் ஒண்ணு இருக்கும். நல்லா உட்காருங்க. அடடே. இந்தாங்க, குடிங்க. நல்லாவே இருக்கு. அம்மா, நான் வந்ததுல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் வழக்கமா அம்மன் கோயில் முருகன் கோயிலுக்கு தானே வேண்டிப்பாங்க. நீ என்ன புதுசா சிவன் கிட்ட வேண்டியிருக்க? நியாயமா பார்த்தா நம்மள மாதிரி லவர்ஸ் எல்லாம் சிவனை தாங்க வேண்டிக்கணும். ஏன்னா அவர் தாங்க காதலுக்கே மூல கடவுள். ஏய், என்ன புதுசா கதை விடுற? கதை விடலைங்க, உண்மையத்தான் சொல்றேன். எங்கேயோ இமயமலையில பிறந்த சிவனும் மதுரையில பிறந்த பார்வதியும் ஒருத்தர் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவன் தன் உடம்புல பாதிய பார்வதிக்கே கொடுத்துட்டாராம். அவங்க 2 பேருடைய அன்புக்கு அடையாளம் தாங்க இந்த சிவலிங்கம். அப்ப இது அவங்களோட காதல் சின்னங்கறியா? ஆமாங்க. உனக்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. சிவா, இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒத்துமையை பாத்தீங்களா? என்ன? உங்க பேர் சிவா, என் பேர் பார்வதி. அட ஆமா. ஏன் சிவா, சிவன் கொடுத்த மாதிரி உங்க உடம்புல பாதியே எனக்கு எப்ப கொடுக்க போறீங்க? அவர் பாதி தானே கொடுத்தாரு, நானும் என்ன உங்ககிட்ட முழுசா கொடுத்துட்டேன். மழை வந்துருச்சு, சீக்கிரம் சீக்கிரம். என்னது எடுக்கிறீங்க? சீக்கிரம். வா வா. என்னன்னா எங்கயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்படும் போதுதான் இப்படி லேட் பண்ணிட்டே இருப்பேன். சீக்கிரம் புறப்படுங்க. இத பாருங்க, அங்க போன உடனே நான் தான் தமிழ் வாத்தியார், என் பேர் வெங்கட்ராமன், உங்க ஜாதகத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதே. போன உடனே முதல்ல பொண்ணு கேட்கிற மேட்டரை ஓபன் பண்ணிடுங்க. என்னன்னா யோசிக்கிறேன்? அது இல்ல, ராஜதுரை இருக்கிற அந்தஸ்துக்கு நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுப்பாரான்னு தான் யோசிக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த முண்டை வேற போய் ஃபேக்டரியில தகராறு பண்ணிட்டு வந்திருக்க. ஐயோ, அவரே அதை மறந்துருப்பார். நீங்க வேற போய் ஞாபகப்படுத்தாதீங்க. பொண்ணுக்காக எதையும் செய்யறவர் இதை செய்ய மாட்டாரா என்ன? வாத்தியாரையா, என்னப்பா? ராஜதுரையா உங்களை கையோட கூப்பிட்டு வர சொல்லி கார் அனுப்பிச்சிருக்காருங்க. எதுக்கு? ஏதோ பொண்ணு விஷயமா பேசணுமா. பொண்ணு விஷயமாவா? பாத்தேளா, நான் சொன்னது கரெக்டா போச்சு. நம்ம விட அவருக்கு இந்த விஷயத்துல எவ்வளவு அக்கறை இருக்கு பாருங்க. ஆமா, போ போ போ, வண்டி எடுங்க. ஐயா, காயத்ரி, நான் புறப்படுறேன். ஆ. ராகால் நெருங்கிட போகுது. அப்படியே முகூர்த்தத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வணக்கம். நானே பொண்ணு விஷயமா பேசத்தான் புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்களா ஆரம்பிச்சிட்டீங்க. நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாருங்க. இன்னென்ன விஷயம் இப்ப நடக்குங்கிறதா விதி. அதை யாரால மாத்த முடியும்? இதுல பாருங்க, காதல்னு சொன்னாலே தப்புன்னு நினைச்சது ஒரு காலம். ஆனா லவ்னாலே நாகரிகம் நினைக்கிறது இந்த காலம். உலகம் எவ்வளவு ஃபாஸ்டா போயிடுச்சு பாத்தீங்களா? ஏன் என்னையே எடுத்துக்கங்களேன். 1965லயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நாங்க இப்ப சந்தோஷமா தானே இருக்கிறோம். காதலிக்கிறது தப்பே இல்லைங்க. அப்புறம் நீங்களோ விவரம் தெரிஞ்சவரு, நானும் 4 எழுத்து படிச்சிருக்கிறவன். 2 பேருமே விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலுக்கு ஓகேன்னுட்டோம். இதே விவரம் தெரியாத பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிலைமை என்ன இருக்கும்? இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடுங்க. ஏண்டா பிச்சைக்கார நாயே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து ஏன் பொண்ணே கேப்ப? என் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுற காசு நீ வாங்குற சம்பளம் ஒண்ணுடா.
பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுறான்னா உன் பையனுக்கு மாமா வேலையை பாக்குற. வார்த்தை அளந்து பேசுங்க. உங்க அளவுக்கு நான் வசதி இல்லாதவனா இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் தர கேட்டவன் கிடையாது. உங்க சொத்து சுகத்துக்காகவும் பணம் காசுக்காகவும் ஆசைப்பட்டு நான் பொண்ணு கேட்க வரல. ஏதோ சின்ன சிறுசுக்கு ஆசைப்படுது, அதுக்கு ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் வரேன். நீ யார நிறைவேற்றுறதுக்கு? நாய ஏதாவது பேசுன பிச்சு புடம் பிச்சு போறாங்கிறது. போடா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதீங்கப்பா. டேய் விடுங்கடா அவனை. டேய் இன்னும் ஒரு வாரம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள உன் பையனை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்ல அவனோட பணத்தை கூட உன்னால பார்க்க முடியாது. டேய் போடா. முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டேளா? என்னன்னா இப்படி அனுகூலமா வந்து நிக்கிறேன்? என்னாச்சு? ராஜதரன் நாம நினைச்ச மாதிரி இல்லடி. அவன் பணக்கார புத்தியை காமிச்சிட்டாண்டி. நம்ம பையன் சாவுக்கு நாள் குறிச்சிட்டாண்டி. என்ன சொல்றேன்? ஒரு வாரத்துல பையனை ஊரை விட்டு அழைச்சுக்கிட்டு போகலன்னா அவனை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டாண்டி. நமக்கு இந்த ஊரே வேணாண்டி. பையனை அழைச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம். இல்லன்னா அவன் பணத்தை கூட நம்மால பார்க்க முடியாதுரி. அங்கிள் வாங்க அங்கிள். என்ன அங்கிள் இந்த நேரத்துல சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே அங்க வந்திருப்பேன்ல. இது வரைக்கும் நீ என் பிசினஸ்ல பார்ட்னரா இருந்த. தேவைப்படும் போதெல்லாம் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இப்ப நீ மாப்பிள்ளையா போறியே, நானே வந்து பேசுறதானப்பா முறை. என்னங்க அங்கிள் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? நல்ல காரியத்தை எல்லாம் நாள் பட யோசிக்க கூடாதுப்பா. திடீர்னு தான் முடிவு பண்ணும். உனக்கு சம்மதம் தானே? அங்கிள் எங்க அப்பாக்கு அப்புறமா எல்லாமே நீங்க தான். நீங்க பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சரிங்க அங்கிள். இத பாருமா, அந்த ஆள் மிரட்டாங்கிறதுக்காக இந்த ஊரை விட்டெல்லாம் வர முடியாது. வாழ்ந்தா பார்வதியோட தான் வாழ்வேன், செத்தாலும் அவளோட தான் சாவேன். இதுதான் என்னோட முடிவு. உன்னை ஊரை விட்டு போன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? அவன் தான் இந்த ஊரு. உன்னையே கொல்றானா அவனை சும்மா விடலாமா? அவனா நாமளானு ஒரு கை பாத்துடணும். போன தடவை அவன் ஃபேக்டரிக்கு பாம் வைக்காம விட்டது தப்பா போச்சு. இந்த தடவை அவனுக்கு சேர்த்து வச்சிடணும். இதோட அவனை தீர்த்துடணும். அவசரப்பட்டு ராஜதுரை ஏதாவது பண்ணா நம்ம லைஃப் தான்டா ஸ்பாயில் ஆகும். அவனை உயிரோட விட்டா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுமே. அது அப்பா பாத்துக்கலாம்டா. சிவா ஒரு நிமிஷம் இப்படி வாங்களே. பார்வதி என்னாச்சு? என்னாச்சுமா? ஏய் என்னாச்சு? ஏய் ஏன் அழுற? சிவா எங்க அப்பா நம்மள பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. வர வெள்ளிக்கிழமை எனக்கும் ரமேஷுக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிட்டாரு. இனிமே நாம இங்க இருந்த ஆபத்து. இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் சிவா. தலைவரே பார்வதி சொல்றதா கரெக்ட். லேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நைட்டே நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருங்க. டேய் ட்ரெயினுக்கு 2 டிக்கெட் ஏற்பாடு பண்றா. டேய் டிக்கெட் எதுக்குடா? நீங்க எல்லாம் சினிமா பார்த்தே இல்லையா? எந்த படத்துல லவ்வர்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்காங்க? ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், இவங்க ஓடி போய் ஏறிக்க வேண்டியதான். அதான்டா முறையெல்லாம் மாத்தாதீங்கடா. ஏய் சும்மா இருக்கடா. நாங்க எதுக்காடா ஊரை விட்டு ஓடி போகணும்? நாங்க என்ன கொலை பண்ணிட்டோமா, கொள்ளை அடிச்சிட்டோமா ஊரை விட்டு ஓடி போறதுக்கு? காதலிக்கிறது மனித உரிமைடா. அதை தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. பார்வதி உங்க அப்பா நிச்சயம் வச்சிருக்க அதே நாள்ல இதே கோயில்ல உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். தலைவரே நீங்க புல் பேண்ட்ங்கறத நிரூபிச்சிட்டீங்க தலைவரே. பார்வதி நீ ஒண்ணு கவலைப்படாத. எங்க உயிரை கொடுத்தாவது உங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்தி காட்டுறோம். வர்ற வெள்ளிக்கிழமை காலையில 4 மணிக்கு நீ வீட்டுல ரெடியா இருக்க. நாங்க 2 பேரும் உன் வீட்டு பக்கத்துல இருந்து கூன்னு குயில் மாதிரி கத்துவோம். நீ குபின்னு எஸ்கேப் ஆயிடுற. என்ன என்ன யோசிக்கிற பார்வதி? இல்ல என்னாலதான் உங்க படிப்பு லைஃப் எல்லாமே வீணா போயிடுச்சு. இருந்தாலும் நீங்க அதையெல்லாம் மறந்துட்டு எனக்காக நீங்க உதவி செய்யறது நினைக்கும் போது பார்வதி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எப்ப நீ எங்க சிவாக்கு காதலி ஆயிட்டியோ அப்ப இருந்தே பழசெல்லாம் மறந்துட்டோம். இனிமே நீ எங்களுக்கு சகோதரி, நாங்க உங்க சகோதரன். சிவா வரட்டுமா? வரேன். ஏய் நீ ஏன்டா அழுற? ஒண்ணு இல்ல தலைவா, ஆனந்த கண்ணீர்.
ஆமா இவரு பெரிய பாசமலர் சிவாஜி. போடா டேய் போடா. நில்லுங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ அவனை போய் பார்த்து வந்திருக்கேன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த பாருமா, இனிமே உன்னை திட்டவோ அடிக்கவோ எனக்கு தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு உன்னை உயிரா வளர்த்துட்டேன். இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு ஒரு கண்ணுன்னா என் அந்தஸ்து இன்னொரு கண்ணு. இதுல எதை இழந்தாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்புறம் என் பணத்தை தான் உன்னால பார்க்க முடியும். உனக்கு உங்க அப்பன் தான் முக்கியம் நினைச்சா உள்ள போ, இல்ல அவன் தான் முக்கியம் நினைச்சா இப்படியே வெளியில போயிடு. நான் உன்னை தடுக்க மாட்டேன். எங்கப்பா எடுத்துக்கிட்டு போறீங்க இந்த ராத்திரி நேரத்துல? சொல்லுங்கப்பா. அம்பே அம்பே, உங்க கல்யாணமா? உங்க கல்யாணம் நம்மாத்த கல்யாணம் மாதிரி சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? எதுக்காக இந்த சில்லற பசங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சேன்? அங்கிருந்து கத்தியை காமிச்சு மிரட்டிக்கிட்டே வர ஆளுவா. முதல்ல அதை மடக்க சொல்லுங்க. சரி சரி, வேலை ஆரம்பிங்க. எல்லாம் ப்ராப்பரா வாங்கிட்டு வந்துட்டா? ஆமா, பொண்ணு யாரு? ராஜதுர பொண்ணு பார்வதி. ராஜதுர பொண்ணு? ராஜதுர பொண்ணு பார்வதியா? ஐயோ, அவன் என்ன கொண்டுடுவன். என்னை விடுங்க, ஆளை விடுங்க. நான் கல்யாணம் பண்ணி வைக்காம போன கொலை பண்ணிடுவோம் உன்னை. ஐயோ, கல்யாணம் பண்ணா அவா கொண்டுடுவா, கல்யாணம் பண்ணா இவா கொண்டுடுவா. எப்படியோ உயிர் போறதுன்னு முடிவாயிடுத்து. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போறேன். இதாண்டா வரும். கோயில் கூற மாதிரி கூவு. இது கோழி கத்துறதுடா. கோயில் இப்படியா கூவும்? நான் கூவுறேன் பாரு. போட்டுட்டா பார்வதி வரப்பாடா. வந்துட்டா வந்துட்டா. மாத்துடா. என்னடா அவ கதவு சாத்திட்டா? நம்ம சத்தம் போட்டது அவ காதுல விழல போல் இருக்கு. பின்பக்கமா போய் கூவோம் வா. நானே கத்திக்கிட்டு இருக்கல, நீ கத்துறா. நான் கத்துறேன்டா. செவிட்டு முண்டம் உன் காதுல கடவாரிய வைக்க. இப்போ ஏடாவ இந்த ஜன்னலை சாத்திட்டா? அவங்க அப்பா உள்ள இருக்காரு போல் இருக்கு. அதான் பயந்துகிட்டு ஜன்னலை சாத்திட்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம், கண்டிப்பா வருவா. ஐயோ, நாய் கொலைக்குது, வாடாண்டே. பயப்படாதடா, இப்ப என் திறமையை என்னடா இன்னும் போனவங்களை காணோம்? அதான் ஒண்ணுமே புரியலையே. எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல. யோ பாய முடியா, அப்படியே மலையில இருந்து விட்டு போறேன். என்னைக்காவது ஒரு நாள் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்திருக்காயா? இதோ அவங்களே வந்துட்டாங்கண்ணே. தலைவா, என்னடாச்சு? பார்வதிங்கடா பட்டினத்தான் வார்த்தை போச்சு போச்சு தலைவா. பார்வதி நம்மளை ஏமாத்திட்டா. என்னது, ஏமாத்திட்டாளா? நீங்க அவளை நேர்ல பாத்தீங்களாடா? பாத்தீங்களாவா? அவளை பார்த்துத்தான் நாங்க ரெண்டு பேரும் தொண்டைகிளியே கத்துனோம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எல்லா ஜன்னலையும் சாத்திட்டா தலைவா. அது மட்டும் இல்ல தலைவா, நாய வேற எங்க மேல ஏவி விட்டுட்டா. அதுகிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு வந்தது பெரும்பாடா போச்சு தலைவா. கடைசியில அவ பணக்கார புத்திய காட்டிட்டா தலைவா. எனக்கு நம்ம பார்வதி வேணும்னு செஞ்ச மாதிரி தோணல. இதுல அவங்க அப்பா தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கான். இதுக்கு மேலே அந்த துரோகியை நீங்க நம்புறது முட்டாள்தனம் தலைவா. யூ ஆர் கரெக்ட். நீங்க என்ன சொன்னாலும் சரி, பார்வதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எப்படிப்பட்டவங்கிறத உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன்டா. தள்ளுங்கடா. இன்னும் அவனுக்கு பித்தம் தெளியவில்லை. பைத்தியக்கார